சிவகாசியில் இருக்க ஐயனாடா ஜானகி அம்மாள் காலேஜில் ஒரு பொண்ணோட உயிர் பிரிஞ்சிருக்கு. இதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் ஒரு பொண்ணு பையனும் பேசுகிறதே ஒரு தெய்வ குத்தம் லெவலுக்கு பண்ணுவாங்க. அப்படின்ற பட்சத்தில் அந்த சோலை ராணின்ற ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க ஃப்ரெண்டோட எடுத்த ஃபோட்டோஸை, அவங்க பாய் ஃப்ரெண்டோட எடுத்த ஃபோட்டோஸை பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் வச்சுருக்காங்க. வாட்ஸ்அப்போ அதர்வைஸ் இன்ஸ்டாகிராமில் பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மட்டும்தான் வைக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷனை வச்சுருக்காங்க. வாட்ஸ்அப்லேயும் மை கான்டாக்ட் அந்த மாதிரி தான் வச்சுருக்காங்க. இந்த ஃபோட்டோ எப்படியோ அங்கே இருக்கிற ஒரு பியூன் கைக்கு போயிருக்கு. அந்த பியூன் கைக்கு எப்படி போச்சுன்றதே தெரில, யார் கொடுத்தாங்கன்றதே தெரில. அந்த பியூன் அப்படியே அந்த பிரின்சிபல் அவங்ககிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு இதெல்லாம் நீங்கள் எப்படி விடலாம், கேளுங்க சார்னு புஷ் பண்ணியிருக்காங்க. அந்த பிரின்சிபலுக்கு அவன் தான் சொன்னான், இவனுக்கு எங்கே போச்சுன்றது தெரில. அந்த பிரின்சிபலும் சோலை ராணியை கூப்பிட்டு வார்ன் பண்ணி விட்டுருந்துருக்கலாம். நாளைக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த சோலை ராணிக்கு பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டுருக்காங்க. அம்மா மட்டும்தான் சிங்கிள் பேரண்ட்டு. ஸோ சோலை ராணி என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு காலையிலே போயிருக்காங்க. ஆனால் இந்த பிரின்சிபல் அவன் என்ன பண்ணியிருக்கான்னா மத்தியானம் 3 மணிக்கு தான் இவங்க அம்மாவை மீட் பண்ணியிருக்காங்க. இல்லை அந்த பிரின்சிபல் அவனுக்கு மட்டும்தான் வேலை இருக்குமா, அவங்க அம்மாவுக்கு வேலை இருக்காதா? இந்த காலேஜில் மட்டும் கிடையாது, எல்லா காலேஜ் மேனேஜ்மெண்ட்லேயும் இப்படி தான் இருக்கும். இதே அட்மிஷன் போகும்போது பிச்சைக்காரங்க மாதிரி நம்மக்கிட்ட நிற்க வேண்டியது. அதுக்கடுத்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ற பட்சத்தில் ஏதாவது ஒரு டவுட், பிரச்சனைன்னு கூட இல்லை, ஏதாவது ஒரு டவுட் அப்படின்னு போய் நம்ம நின்றாலே நம்மளை பிச்சைக்காரங்க லெவலுக்கு ட்ரீட் பண்ண வேண்டியது. இப்போ ஏற்பட்ட கேவலமான மேனேஜ்மெண்ட்டை கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றதா என்னோட ஆசையும், பார்த்துருக்கேன் உங்களோட ஆசையும் அப்படி தான் இருக்குன்றது நான் நம்புகிறேன். ஆனால் என்ன இருந்தாலும் சோலை ராணி இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கவே கூடாது. இதுக்கான ப்ரொட்டஸ்ட் நடந்துகிட்டே இருக்குது. அதே மாதிரி இதுக்கான தண்டனையும் கிடைக்கப்படணும். அண்ட் சோலை ராணியோட ஒரு சோலை ராணியை இழந்துருக்கலாம், இன்னொரு சோலை ராணியை நம்ம இழக்கக்கூடாது. எப்படியா இருந்தாலும் அவங்களோட ஆத்மா சாந்தி அடையட்டும். மறுபடியும் நம்ம வேறொரு வீடியோவில் சந்திப்போம். டாட்டா.